நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காஃபி ரீவைண்ட். ஸோ நியூட்டன்ஸ் டீ அதான் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோகிராஃப்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து whoever wants to talk about the photograph நீங்கள் பேசலாம். ஓகே, பிரமாதமாக இருக்குது சார். இது வந்து ஆக்சுவலி மலேசியாவில் எடுத்தது. ஓகே, எந்திரன் ஆடியோ லான்ச்சா? ஓ ஓகே ஓகே. அங்கே தான் மீட் பண்ணேன் ஜெயம் ரவி. ரொம்ப நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரோட்டில் வரும்போது எடுத்த ஸ்டில். ரவி கூட இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆ ரோமியோ ஜூலியட். ஓகே, ஹன்சிகா ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறாங்க. வெரி நைஸ் கே. சிம்பு சொல்ல தெரியல உங்களுக்கு, நல்ல மனிதன், எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்த்தா எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு ஏஜ் பர்టిక్యులர் ஏஜ்ல தான் ஃப்ரெண்ட் கிடையாது. காலிங் ஆல் தி டைம் ஏஜ் இட்ஸ் ஆல் மைண்ட் செட் தான். இந்த குழந்தைனா அந்த குழந்தை கூட நீ மேட்ச் ஆனாதான் அது கூட இல்லை. ஓகே ஓகே, இவன் கூட வரும்போது இவன் கூட மேட்ச் ஆயிடணும். அந்த திடீர்னு எங்க அப்பா கிட்ட போகும்போது இவங்கிட்ட பண்ற மாதிரி பலான்னு அணிஞ்சிருவான் தாலே. ஓகே, புரியுதா? அங்கங்க போகும்போது அதுக்கு ஓகே ஓகே. அதனால நீங்க யாரோட விட்டாலும் நீங்க அப்படியே ஜெல் ஆயிருவீங்க, அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே, எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், ரெண்டு பேரும் முக்கியமானவங்க தான். ஏன்னா வந்து டைரக்டரா முக்கியமானவர் அப்படி சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கும் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு டைரக்டரா நான் பார்த்ததே கிடையாது. ஓ இல்லையா? இல்லை, ஏன்னா எனக்கு வந்து பிரேம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நானும் அவன் யுவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் த்ரூவாக தான் எனக்கு வந்து பிரபு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல். நீ பெரிய ஆளானா வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடு, நான் பெரிய ஆளானா உனக்கு சான்ஸ் தரேன். நைஸ் டீல், ஜென்டில்மேன் டீல். அந்த மாதிரி ஒரு டீலு. இது என்ன இந்த படத்துல பல்லு வலியா பிரேம்ஜிக்கு? இல்லை சார், அது வந்து தாடி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி ட்ரிம் பண்ணுறது. கோவா படத்துக்காக அந்த சாமியார் கேட்டப்பில் இருந்தால அது கையிலே பிச்சை எடுத்துட்டாரு. கையிலேயே ட்ரிம் பண்ணி லைட்டாக. ஸோ அந்த மாதிரி அந்த டீல்ல வந்து அவர் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் பிரபு தான் வந்துட்டு டைரக்டர் ஆனாரு. ஸோ அப்படி தான் இன்னும் என்ன சரோஜால இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் யுவன் கூட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அவரை பற்றியும் சொல்லுங்களேன். யுவன் இஸ் a வெரி நைஸ் பர்சன். எனக்கு நல்ல சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். ஆக்சுவலாக அவனால தான் வந்து எனக்கு பிரேம தெரியும். பயங்கர வாள் இல்லை எல்லாரும்? யுவன் ஆமாம், சின்ன வயசில் பயங்கரமான வாள். இப்போ கூட ஆக்சுவலாக வந்துட்டு ஆக்சுவலி நல்ல பையன் அண்ட் வெரி டிக்னிஃபைடு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா வந்துட்டு சும்மா அலற விட்டுருவாரு. அவர் தான் கிங்கு. அதான் பிராங்க்லாம் பண்ணுறது. உங்களுக்கு பழக்கம் இருக்கு சார் யுவன் சாரோட? எனக்கு சிம்புவால பழக்கம். ரெண்டு பேரும் பயங்கர சிங்கு. ஓகே, சிம்புவும் யுவனும். ஸோ நம்ம போனாக்க எனக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும். ஸோ அப்படி போகும்போது அப்படியே பிடிப்பீங்க அந்த டியூனை? கலாய்ப்பேன். ஓ ஆமாம், யுவனை நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரி இல்லை, அவர் உள்ளுக்குள்ள வேற ஆள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். சார் பாடுறதுன்னு சொல்றீங்க, வந்துருச்சு பாருங்க சார், 100 ஆயிஸ் உங்களுடைய பாடல்களுக்கு, அதாவது உங்க பாடும் திறமைக்கு. இல்லைங்க, எப்பவுமே நீங்கள் ஒன்று நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். எப்படி சார் பாடணும்னு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையா? அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொல்லிட்டனால நான் கேட்குறேன். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இல்லை, பிகாஸ் எனக்கு அந்த ஒரு பெக்குலியர் வாய்ஸ், ஆமாம், அது வந்து செக் பண்ணணும். செக் பண்ணதும் ரஹ்மான் சார்ட்டையும் நான் பாட வேண்டியது. சீரியஸாக சொல்கிறீங்களா விளையாடுறீங்களா? இவ்வளோ ஓப்பனாக இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன்னா அப்போது சீரியஸாக தான் இருக்கும். என்ன படம் சார்? விண்ணை தாண்டி வருவார். ஆமாம், சாங் இந்த இது காணாமலே, அதுவா? அதுதான் இதெல்லாம் சொல்லலை, டைலாக் பேப்பர் வந்தாலே நடுங்குன்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அள்ளு விட்டுரும் லைட்டாக. அப்புறமா அந்த அளவுக்கு பிச்சை எடுத்து முடியலன்றதுனால முடியல. அந்த இது கேரளாவிலேருந்து அந்த சிங்கர் வந்துப்பாங்க. ஒருவேளை நான் பாடியிருந்தா அது ரொம்ப ஹிட்டாக இருக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். உங்களோட நீங்க ஆக்டிங்ல ஒரு கோ ஆக்டரா வந்து சிம்புவை பத்தி பேசுங்க. அவர் நடிக்கிறதே இல்லை, அவர் நடிச்சுட்டு என் டைலாக்கையும் பேசி எனக்கு எடுத்து கொடுப்பார். ஏன்னா இனிஷியலாக ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன லைனில் சொல்லேன், கௌதம் வந்து லைன் சொல்லி எல்லாம் ஓகே ஆனதும் நீ தான் நடிக்கணும்னாரு. நான் பண்ண மாட்டேன் போய் இது பண்ணதும் சிம்பு தான் என்ன பயங்கர நீ தான் பண்ணணும், வேறு யார் போட்டாலும் ஒரு யூஸ்வலாக இருக்கும், நீ பண்ணிய நான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன்.
பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் வரல வரல இது மானிட்டரில் வந்து பார்க்குறேன் அப்படியே மூஞ்சிலாம் ஆயில் ஊற்றி கருப்பாக இந்த ட்ரெயின் அட்டைக்கறி மாதிரி இருக்குது. அவன் பக்கத்தில் சொல்லிக்கிறான் தம்பி வேறு சிம்பு அவர்கள். இது வேறு இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்புறமா சரின்னு தம்பி சொன்னது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து படம் ஃபஸ்ட் டைம் பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கே அந்த டிஓபியை கூப்பிடுங்கன்னாரு. இவங்க கூப்பிட்டு போய் இந்த மனோஜ் பரமஹம்ச நிறுத்தினாங்க. என்ன ஒன் த ஆக்டர் டிஓபியா நடிச்ச ஆக்டர் கீழே சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேலே வந்து ரியலி பிக் ஆக்டர் கண்டினியூ ஆக்டிங் அப்படின்னு சொல்லிடுவேன். சார் நான் எப்படி சொல்கிறேன்னு மறுநாள் பார்த்தா தேட்டரில் டே ஒன்னே ரெஸ்பாண்ட் அப்போ நினச்சோம் கரெக்டாக சொன்னார். சொல்லியிருக்காரு. தலைவர் சொன்னா பின்ன தப்பாகுமா? இல்லை அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதே மாதிரி அதனால விட்றாதீங்க சார் ஆக்டிங் என்னைக்குமே. தலைவர் சொல்லியிருக்காரு. சீரியஸாக சொல்கிறேன் நானுமே. எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு அந்த ஒரு டைலாக், அந்த படத்துல எவ்வளோ பெரிய ஹிட் நீங்கள் சொன்ன டைலாக் இல்லையா? அதெல்லாம் ஒரு பாகியம் தானே, என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஆமாம் சொல்லுங்க சார். ஆமாம். ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ஜெய் ஒரு நல்லவர் வல்லவர். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சது. சண்டையில் தான் மோதல்ல காதல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களே கோவா படத்துலையா? இல்லை ஆக்சுவலி அது முன்னாடி வந்து சென்னை 28 வந்து நான் பண்ண வேண்டியது ஓகே ஒரு சில பிரச்சனைகளால் பண்ண முடியல. போயிடுச்சு. அது வந்து ஜெய் பண்ணலாம். அது இன்னைக்கு வரும் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் இல்லை என்ன தான் வந்து அண்ணா பார்த்து வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அப்போதுலேருந்தே லைட்டாக ஒரு சண்டை. அப்புறம் என்ன பண்ணிட்டான் வந்து ஸ்கூல் பசங்க சண்டை மாதிரி ஓகே சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே சொல்லுங்க. ரொம்ப அதிகமான பாசம்லாம் வந்துருச்சுன்னா வந்து கடிச்சிருவான். கடிச்சிட்டான். அதனால வந்துட்டு நான் வந்து பலர் அரைஞ்சிட்டேன். நான் அவனை நீ எப்படி அறையவே நீ எப்படி எனக்கு கடிப்பேன் நீ என்ன நாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த 1.5 year பேசல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க சேர்க்கறதுக்கு. அப்புறம் முடியல. ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும்போதுட்டு அவன் தான் அவனுக்கு பிரச்சனை அப்படி சேர்ந்து திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகி விட்ட இடத்துல இருந்து ஆகி இப்போ வந்து அவனை வந்து குட்டின்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி திருப்பி பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணுங்க. நிஜமா சொல்லணும்னா வந்துட்டு இதுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொய்யா? என்னடா இல்லை நிஜமா சொல்ல போனேன் நிஜமா சொல்ல போனேன் இல்லை சும்மா வந்து அஜித் சார் ஃபோட்டோ வந்து ஒன்று சொல்லுவாங்கள்ல அவரை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசுனேன். அது இல்லாமல் நிஜமாக சொல்கிறேன். இன்னும் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் மக்கள் எங்கே போனாலும் வந்து பேசுகிறாங்க பார்க்குறாங்கன்னா ஒன்லி ரீசன் இஸ் அஜித் சார். அவர்னால தான் வந்து எனக்கு படமும் நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. அது நான் வந்து என்னோட இதில் விட்டுட்டேன். பட் ஒன்லி ரீசன் இஸ் அஜித் சார். அது வந்து இந்த ஸ்டில் எடுத்து வந்து அந்த பாட்டில் வந்துட்டு அடித்தாலே வந்துட்டு தக்கரடோய் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு 3-4 டேக் போச்சு. அப்போ வந்துட்டு தெரியுதா தலையில் கை வச்சிருக்காரு. டேய் தயவு செய்து பண்ணுறா அப்படின்னாரு. அப்போ வந்துட்டு நிஜமாக இந்த வாட்டி பண்ணலன்னா சத்தியமாக அரைஞ்சிடுவேண்டா அப்படின்னாரு. பரவாயில்ல நான் அரைங்க அப்படின்ட்டு தயவு செய்து பண்ணுறா போகலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ அண்ட் ஐ லைக் ஹிம் வெரி மச். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். சின்ன அஜித் சார் சொல்கிறேன். வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங். நைஸ் ஹியூமன் கரெக்ட். அதுதான் நான் சொன்னேன்.